நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு இம்மிடியட்லியாக ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் உள்ளத்தில் வந்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த காரியத்தை கொடுக்கறது கர்த்தர் ரெடி ஆகிட்டார். நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆயத்தமான குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக. நீங்கள் வந்து நான் வந்து ஆவியில் உணர்றேன், நீங்கள் கேட்குறீங்க, கேட்ட உடனே அதை விட்டுடுறீங்க. வரப்போது, கிடைக்க போது, தரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு மனதில் ஒரு வார்த்தையை பேசணும். நீங்கள் கண்டிப்பாக தரப்போகிறாரு, கண்டிப்பாக வரப்போது, கிடைக்க போது, பெற்றுக்கொள்ள போகிறேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறாரு, அதிசயம் நடக்க போது, அற்புதம் நடக்க போது, அதிசயத்தை காண பண்ணி வச்சிருந்தவர் அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொன்னவர் கண்டிப்பாக எனக்கு நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்க? வந்துருங்க. ஆமென் சொல்லுங்கள். வாசிங்க மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ நம்ம எல்லாம் இயேசுவை பின்பற்ற வேணுமா இல்லை வேற யாரையும் பின்பற்ற வேணுமா? எல்லாம் சொல்லுங்க. நான் இயேசுவை பின்பற்றுவேன். வேதம் சொல்லுகிறது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஏன்னா இயேசு சொல்கிறார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. இன்றைக்கி வந்து 4000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி, 25,000 கோடி அப்படி என்று பணம் சேர்க்குறாங்க. ஆனால் அந்த 25,000 கோடி செத்து பிற்பாடு கூட வருமா? வராது. அந்த 25,000 கோடியை வைத்து சுகத்தை வாங்க முடியுமா? சந்தோஷத்தை வாங்க முடியுமா? சமானத்தை வாங்க முடியுமா? அல்லது பரலோக வாழ்க்கையை வாங்க முடியுமா? இத்தனை கோடி தரேன், என்னை பரலத்தை கொண்டு வைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்தின் பிள்ளைகளாக என்ன செஞ்சுருக்கிறோம்? மாறுகிறோம். விலை கொடுத்து வாங்க முடியாத பரலோக வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வந்து பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? பெற்று இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியை வந்து பெற்றுக்கொள்ளாத எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்களாம் ஆவியின்படி நடக்கிறவர்கள். அப்போ இந்த நாளிலே தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எடுத்த காரியத்தில் ஜெயத்தை பார்க்கணும், வெற்றியை பார்க்கணும். அப்போ வந்து தேவனை வந்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது அப்படிங்கிற பல கற்பனை கட்டளைகளை அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ வந்து நான் உனக்கு சொல்ல போகிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உனக்கு கொடுப்பதுக்கு நீ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறார். இப்போ உபாகமம் 28:1 ஒரு ஆள் வாசிக்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இப்ப நான் சொல்ற காரியத்துல நீ சரியா நடந்தேனா இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை எப்படி வைக்க போறேன்? என்ன செய்ய போறேன்? மேன்மை வைக்க போகிறேன். அப்போ மேன்மைனா என்னென்ன மேன்மைனா கீழே படித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உன் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பேன், மாப்பு செய்கிற சொட்டி சட்டி எல்லாம் ஆஸ்வதிப்பேன் அப்படிங்கிறார். அதில் கீழே 2-3 வாசிக்க பார்ப்போம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லாம் சொல்லுங்க. நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நானும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க. நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அடுத்து உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்ப நீங்க வந்து ஆடு வளர்த்தாலும் சரி, கோழி வளர்த்தாலும் சரி, என்ன புறா வளர்த்தாலும் சரி, எந்த ஒரு மாடு வளர்த்தாலும் சரி, ஆடு வளர்த்தாலும் சரி, எந்த ஒரு பிராணிகளை நீங்க வந்து உங்க வீட்டில் வளர்த்தாலும் சரி, அது வந்து எதுவுமே மலடியா இருப்பதில்லை, எல்லாமே அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அடுத்து உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மாப்பிசைகிற உன் தட்டி உன் சட்டியும் தொட்டியும் நீங்க இருங்க. உங்க கூடையும் கூட யார் வீட்டில் இருக்கு? இப்பெல்லாம் இந்த பக்கம் கூடையெல்லாம் இருக்காது நினைக்கிறேன். கிராமத்து பக்கம் கூடைகள் இருக்கும், கூடை இருக்கு. ஆனா கூடை இருந்தா நீ வச்சிருக்கிற அந்த கூடை தெரியுமா, அந்த கூடை என்னவா இருக்குமா? சட்டி வச்சிருப்பீங்களே, சட்டி இருக்குமா? அது எல்லா வீட்லையும் இருக்கும்ல சட்டி. அந்த நீங்க நினைக்கிறீங்க கர்த்தரை என்ன ஆசீர்வதிக்கணும் சொல்றீங்க. நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா பாத்திரம்? என்ன பாத்திரம்? சட்டி. சோறாக்கிற சட்டி, குழம்பு வைக்கிற சட்டி, வடச்சட்டி, மாப்பிச்சரி சட்டி. அந்த தொட்டியும் ஆசீர்வாதமா, சட்டியும் ஆசீர்வாதமா அது இருக்குன்னு சொல்றாரு. கையை தட்டாப்பாவுக்கு எப்படி போட்டிருக்கு? மாவு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப அது எப்படி சட்டி ஆசீர்வாதமா இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க.
இங்கே சோறில் வந்து ஒரு காப்படி அரிசியை போட்டால் அந்த காப்படி அரிசிக்கு உண்டான பலன் தான் அதில் என்ன செய்யும் வரும். அது அந்த அந்த சட்டியில் நீ சோறாக்குனா அந்த அந்த சாப்பாடு உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறார். ஹலோ, எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? அப்படின்னா அந்த சட்டி ஏசப்பா ட்ரெஸ்ஸில் வெள்ளம் இருந்துச்சா, பேதர் கட்சியில் வெள்ளம் இருந்துச்சா? அதே போல் உன் வீட்டில் இருக்கிற சட்டி இருக்குது தெரியுமா, அதில் ஒரு வல்லம் இருக்கிறது. அது என்ன வல்லம் இருக்கிறது? நீ சோறாக்கினா அது வந்து எந்த வியாதியும் வராத அளவுக்கு அதில் ஒரு வல்லம் இருக்கிறது. நீ சோறாக்குனா அது வந்து ஒரு சுகத்தின் அது சாப்பாடாக இருக்க போகுது. அல்லேலூயா. அந்த சட்டியில் வேகிற அந்த அந்த சாப்பாடு ஆசீர்வாதம் என்ன செஞ்சிருது? மாறி போயிடுது. இதெல்லாம் வந்து தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு காரியம். சரிங்களா? அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அரிசி போட சோறு நிறையா இருக்குது, அந்த அரிசி போட சோறு நிறையா இருக்குன்னு சொல்லாதீங்க. உங்கள் சட்டியை ஆசீர்வதிச்சு அடுப்பில் வைங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் அது கையில் மிச்சம் எடுக்கும்படியாக அது வந்து பொங்கி தட்டும். அதனால் சட்டியை கொஞ்சம் பெருசாக வைங்க. இது காப்படி அரிசி தான் வேகும், இது அரைப்படி அரிசி தான் வேகும் அப்படின்னு சட்டியை சிறுசாக வைக்காதீங்க. அரைப்படி அரிசி வேகிற சட்டியை ஒருபடி அரிசியை வைங்க. அது ஒருபடி அரிசி சாப்பாடாக உங்களுக்கு வந்து நிற்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்கள் வீட்டில் இருக்க சட்டியவே ஆசீர்வதிச்சார்னா உங்களை ஆசீர்வதிக்க இருப்பாரா? அடுத்து, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும். நீ எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஊருக்கு வந்தாலும் நீ ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஓகே, அடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள், சூழ்ச்சிகள், முறுமுறுப்புகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், போட்டிகள், பொறாமைகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்தாலும் அதை வந்து எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரா? முறியடிப்பார். அடுத்து, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியா ஓடி போயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு எதிராக, என்னை கெடுக்க, என்னை தோக்க வைக்க ஒரு வழியா வருகிற யாரா இருந்தாலும் என்னை பார்த்த உடனே அவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். சொல்லுங்க, அவர் 7 வழியாக ஓடி போவார்கள். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்திலே அது வாய்க்காமலே போவதா. கர்த்தர் கொடுக்கிற ஒரு பிளெஸிங், ஆசீர்வாதத்தை கேளுங்க. புரியுதா? அடுத்து, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் களஞ்சியம், நீ செய்யற வேலை, நீ செய்யற வியாபாரம், நீ செய்யற தொழில், அதுல விருத்தி உண்டாகும். அது ஆசீர்வாதமா இருப்ப, தோத்து போக மாட்டீங்க. இந்த தொழிலில் வந்து ஆசீர்வாதம் வருமா, அந்த தொழிலில் ஆசீர்வாதம் வந்துருமா, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீ எந்த தொழிலில் பண்ணாலும் சரி, ஒரு எந்த வியாபாரத்தை பண்ணாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு மழை தாழ்ச்சியான வருஷத்திலே நீ தப்பாமல் கனி கொடுக்கும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எந்த ஊர்ல இருக்கிறையோ அந்த ஊர்ல உன்னை என்ன செய்ய போறேன்? எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிற இந்த ஊர்ல நல்லா ஃபயர், நான் இருக்கிற இந்த ஊர்ல எல்லார் கண்களுக்கு முன்பாக என்னை ஆசீர்வாதமாக உயர்த்த போற. கையாட்ட போகும். அந்த ஊருக்கு போன பொழைச்சிக்கலாம், இந்த ஊருக்கு போன பொழைச்சிக்கலாம், அந்த ஊரில் அப்படி கிடைக்கும், இந்த ஊரில் எப்படி கிடைக்கும் நினைக்காதீங்க. கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறையோ அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு வாக்கு பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே. இங்க அவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன சொல்றாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு, கட்டளையில பூரா கரெக்டா கை கொண்டேனா அவர் வழிகளில் நடக்கும்போது, அவர் வழியை மட்டும்தான் நடக்கணும், வேற எந்த வழி நடந்துடக்கூடாது. அப்படி நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி, உனக்கு வந்து பிராமிஸ் பண்ண போது ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உன் சந்ததியை பரிசுத்த நிலைப்படுத்துவார். அப்புறம் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இப்ப இவன் இயேசுவின் பிள்ளை, இவன் சாதாரண ஆள் இல்லை, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் பிள்ளை. அதனால் இவன் தேவையில்லாமல் வம்பு தும்பு வச்சுக்கூடாதுப்பா. இவன் இயேசுவின் பிள்ளைப்பா, இவன் இயேசு வழி வர்றான்ப்பா, இவன் நம்ம தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு உன்னை பார்த்து பயந்து எல்லாரும் ஓடும்படியாக அப்படிப்பட்ட கிருபையை, அப்படிப்பட்ட வல்லமையை, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் தலைமையில் வச்சிருக்காரு. ஜனங்களெல்லாம் உங்களை பார்த்து பயப்படும்படியான இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் ராஜாவுடைய பிள்ளை, சர்வ வல்லவருடைய பிள்ளை.
வானத்தை பூமி உண்டாக்குன சர்வ வல்லவர் பிள்ளை. அதனால இவனை நம்ம ஒன்றும் டச் பண்ணக்கூடாது, இவனை கெடுக்க கூடாது. அவனை ஒதுங்கி போயிடுவான், பக்கத்தில் இவனை வரமாட்டான். ஆமென். இவனை கெடுக்க வரமாட்டான், அவன் வேலையை கெடுக்க மாட்டான், அவன் தொழிலை கெடுக்க மாட்டான், வியாபாரத்தை கெடுக்க மாட்டான், உனக்கு வர வருமானத்தை கெடுக்க மாட்டான், உனக்கு வர ப்ரொமோஷனை கெடுக்க மாட்டான். ஏன்னு கேட்டா நீ ராஜா விட்டு பிள்ளை என்பதால் அவன் அறிந்து உன்னை பார்த்து ஒதுங்கி ஓடுவான். அதான் அப்படிப்பட்ட ஒரு கிருபை உனக்குள்ள இருக்கிற. இயேசுவை ஏற்றுக்கொண்டால உனக்கு என்ன? இயேசு ஏற்றுக்கிட்டு எனக்கு என்ன அப்படின்னு கேட்டா இதான் ஆசீர்வாதம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்றது? உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும். உன் நிலத்துல நீ விவசாயம் பண்ணாலும் சரி, நீ வாய்க்கால எந்த ஒரு எத்தனை ஏக்கர் விதைச்சாலும் சரி, அதில் பரிபூர்ண நன்மையே உண்டாக்க கட்டளையிடுவார். இதாங்க இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. சரி, இவ்வளவு பெரிய இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமும் இப்ப நமக்கு இருக்கா? கடைசியில் போட்டிருக்கு, நீ அநேக ஜாதிகளுக்கு, இதோட முடியுது. நீ அநேக ஜாதிகளுக்கு நீயோ. சரி, இப்ப சொல்லப்பட எத்தனை ஆசீர்வாதம் பார்த்தீங்க? எத்தனை ஆசீர்வாதம் பார்த்தீங்க? 1 இருந்து எத்தனை வரைக்கும் போட்டிருக்கு? இந்த வசனம் வரைக்கும் எத்தனை இருக்கு? 14. சரி, அந்த 14 வசனத்து மேல அப்படியே கையை வைங்க. சொல்லுங்க தகப்பனே, இந்த 14 வசனத்தின்படி சொன்ன அத்தனை ஆசீர்வாதமும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வருவதாக. இதை நான் பற்றி கொள்கிறேன், இதை நான் சுதந்திரிக்கிறேன். அல்லேலூயா. சரி, இதில் எனக்கு பிடிச்சமான ஒரு வசனம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒரு ஆள் வாசிக்க பார்ப்போம். 14 வசனம், ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறவங்க யாராச்சும் வாசிக்க பார்ப்போம். என்னம்மா இவங்க ஒரு ஆள் சொல்லுமா? என்னம்மா? அப்படி போடு. இந்த அம்மாவை பார்த்து எல்லாம் பயப்பட போறாங்களா? இந்த அம்மா இயேசுவின் பிள்ளை. ஒரு காலத்தில் பொட்டை வச்சு வந்துருந்துச்சு, ஒரு காலத்தில் பட்டையை போட்டு வந்துருந்துச்சு, ஒரு காலத்தில் கொட்டையை போட்டு வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கா வாழ்ற பிள்ளை. அதனால இந்த பிள்ளையோட மம்புதும்போ வச்சுக்க கூடாதுப்பா அப்படின்னு இந்த பிள்ளையை பார்த்து எல்லாரும் பயந்து போக போறாங்களா? இந்த வசனம் பிடிச்சிருக்கான். ஓகே, இந்த வசனத்துபடியே ஆக கடவுள். அடுத்து, ஏற்ற காலத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்கிற வேலை, அதாவது என்ன செய்யுமா, நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற, என்ன தொழில் பண்ணுறியோ அதெல்லாம் உனக்கு என்ன செய்ய போகுது? வாய்க்க போகிறது. சரி, இன்னொரு ஆள் சொல்லுங்க பாப்பா. நீ பட்டணத்தில் ஆசீர்வாதம் பெற்றிருப்பாய். நீ எந்த ஒரு சிட்டிக்கு போனாலும் சரி ஆசீர்வாதம் இருப்ப, எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் ஆசீர்வாதம் இருப்ப, இந்த விருதுநகர் இருந்தாலும் ஆசீர்வாதம் இருப்ப, எங்கே போனாலும் என்ன செய்வ? நீ ஆசீர்வாதமாக தான் நீ என்ன செய்வ? போவ. அடுத்து இன்னொரு ஆள், பரிபூரண நன்மை வச்சு. நீங்கள் தான் சொல்லுங்களேன், படிக்கிறீங்களே, எதுவும் பிடிக்கல? எந்த வசனம் பிடிக்கலையே உங்களுக்கு? 14 உனக்கு விரோதமாய் அப்படி போடுறா பாரு. இந்த பிள்ளைக்கு பாரு, உனக்கு விரோதமாக எலும்பு சத்துருக்கள் என்னச்சுமா முறியடிக்குமா? அப்படின்னா உனக்கு விரோதமாக எலும்புகிற சூழ்ச்சிகள், ஆயுதங்கள், பிசாசின் போராட்டங்கள், பிசாசின் கிரிகள், எது ஜம்பம் உனக்கு என்ன செய்யாது? பலிக்காது. கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு விரோதமா அந்த வசனம் சத்தமா வாசி பாப்பா. வாசி சத்தமா அந்த வசனத்தை. உனக்கு விரோதமாய், எனக்கு என்ன சொல்லுங்க? எனக்கு விரோதமாய் எலும்பும் உன் சத்துருக்களை, எலும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி, கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்க ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய், எனக்கு எதிராய் என்ன சொல்லுங்க? ஒரு வழியாய் எனக்கு எதிராய் வந்த போராட்டம், தோல்வி, கஷ்டம், நஷ்டம், முறுமுறுப்பு, வாக்குவாதம், சண்டை, தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து, எல்லா பிரச்சனைகளும் இப்ப இயேசுவின் நாமத்தில் 7 வழியா ஓடிப்போ. 7 வழியா ஓடிப்போ. எப்படி திரும்ப உட்காந்துருக்கிறீங்க? யாருக்கோ சொல்ற மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு தான் சொல்றேன். அப்ப நான் சொல்ல வேணாமா? இங்க சொன்னீங்கன்னா 7 வழியும் உங்களுக்கு ஓடி போயிரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? இந்த 14 வசனத்தை உங்களுக்கு நீங்கள் உரிமையாக்கி கொள்ளணும், உங்களுக்கு சொந்தமாக்கணும். சரி, இதை பூரா தருவேன். எப்போ தருவேன் அப்படின்னாரு? எப்படி தருவேன்? எதுக்கு எப்போ தருவேன்றாரு? இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் ஓ மேல
வந்து பலிக்கும்படி நான் சொல்ற கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் இவ்வளத்தையும் உனக்கு தருமே அப்படிங்கிறார். இவ்வளவு வேணுமா வேணாமா? வேணுங்கிறவன் கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னொருக்கா வேணுங்கிறவன் இப்போ இந்த 14 வசனம் ஆசீர்வாதமோ எனக்கு வேணும், அல்லேலூயா வரப்போது உங்களுக்கு நாளைக்கே வந்துடும். அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றது சரியா கேட்டுன்னு வச்சுக்கையே நான் உனக்கு தந்துருவேன் அப்படிங்கிறார். அப்போ என்னதான் சொல்றாரு அப்படின்னா, அதாவது தன்னையே வெறுத்து, இப்போ கத்தோலிக்க பைபிளில் போட்டிருக்கு தன்னலை வெறுத்து, இந்த பைபிளில் போட்டிருக்கு மத்தேயு 16:24 தன்னையே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வருகிறவன் என்ன என் பிள்ளை அப்படிங்கிறாரு. ஆனால் தன்னலம் வெறுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னலம், தன்னுடைய ஆசை இச்சை தனக்குண்டான எல்லாத்தையும் வெறுத்து நீ இயேசுவை பின்பற்று அப்படிங்கிறார். ஏன்னா இயேசு சொல்றாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் அப்படிங்கிறாரு. அப்போ வெற்றி அவர் தான் வழி, வெற்றிக்கு அவர் தான் வழி, விடுதலைக்கு அவர் தான் வழி, சந்தோஷத்துக்கு அவர் தான் வழி, சமானத்துக்கு வழி அவர் தான், உயர்வுக்கு வழி அவர் தான், மேன்மைக்கு வழி அவர் தான், ஆயுஷ் நாட்களை பெறுவது வழி அவர் தான், சுகத்துக்கு அவர் தான், பரலோகத்துக்கு எல்லாமே அவர் தான். அவர் இல்லாமல் இயேசு சொல்றாரு, என்னை அல்லாமல் ஒருவனும் சொல்லுங்கம்மா சொல்லுங்க, நான் இல்லாம ஒரு வயலும் பரலோகத்துக்கு வர முடியாதுங்கிறார். அவர் பரலோகத்துக்கு வழி யாரு? இயேசு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்பரில் இப்போ சொல்லப்பட்ட 14 வசனமும் உங்களுக்கு சொந்தமாகும். அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், சங்கீதம் 97:10 கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இப்ப கவனிங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல என்னென்ன தீமையான காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை காரியங்கள் நீங்க என்ன செஞ்சிடணுமா? வெறுத்தர். இந்த 14 வசனத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா நீங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, தீமைகள் என்ன செய்யணுமா? வெறுக்கிற தீமைகள் என்னென்னு தெரியும். சண்டை தீமை, பொறாமை தீமை, முறுமுறுப்பு தீமை, வாக்குவாதம் தீமை, பகை தீமை, கசப்பு தீமை, இதெல்லாம் தீமை. அப்போ இந்த தீமையை என்ன செய்யணுமா? நீங்க என்ன செய்யணுமா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. நான் வெறுக்க வேண்டியதை வெறுப்பேன். என் வாழ்க்கையில் தேவையில்லாத தீமைகளை இயேசுவின் நாமத்தில் வெறுப்பேன். சரி, ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நீங்க வருங்க, இங்க எதை பிடிச்சுக்கணும், எதை பற்றி கொள்ளணும்? எல்லாம் சொல்லுங்க. நன்மையே பற்றி கொள்வேன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. நன்மை யாராச்சும் ஒரு ஆள் டக்குன்னு சொல்லுங்க. நன்மை அப்புறம் சொல்லுங்க பார்ப்போம். நன்மை, நன்மை. தீமை வந்து கசப்பு, வெறுப்பு, சண்டை, பிரிவினை, கொலை, குற்றம், பொறாமை, வன்கணி, தீமைகள். ஓகே, அப்போ நன்மை இருக்கு. அப்ப தீமை ஒரு பக்கம் இருக்கு, நன்மை இருக்கு. நீ எதை எடுக்கணும் அப்படிங்கிறார் ஐயா. 14 ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க வந்து வெறுக்க வேண்டியது வெறுத்தா தான் வரும். அதான் கற்பனை, அதான் கட்டளை. அல்லையிலே சொல்லுங்க. அப்ப நன்மை பற்றி கொள்ள வேண்டும். நான் ஒன்று சொல்றேன், கூடிய மட்டும் எல்லார் இடத்திலும் சமாதானம் இருங்கள். நன்மை. இன்னொரு நன்மை யாரும் சொல்லுங்க. அன்பு, நன்மை. தன்னை நேசிப்பதில் பிறரை நேசி. சந்தோஷம், நன்மை. மூஞ்சி தொங்கப்பட்டு எப்போ பார்த்தா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, சந்தோஷமா இரு. அல்லேலூயா. தாழ்மை, விட்டு கொடுக்க, இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. அப்போ அந்த நன்மைகள் என்ன செய்யணுமா? எல்லாம் சொல்ல, நானே தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சங்கீதம் 119, 113 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். எதை வெறுக்கணுமா? எதை வெறுக்கணுமா? இந்த சிந்தனை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கொள்ளுங்க, நம்ம நல்லா இருந்துருவாங்க. வீணா போற சிந்தனைகள் அதிகமாக நம்ம நினைக்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளை வந்து ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டான், சரியாக படிக்கலை, எப்போ பார்த்தா ஒரு சப்ஜெக்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டே வர்றான். உடனே நம்மளாம் ஒரு வீண் சிந்தனையை பண்ணிடுவான். இவன் படிக்க மாட்டான் போல தெரியுது, இவனை இந்த வருஷத்தோட நிப்பாட்டிடலாம் போல இருக்கு அப்படின்னு என்ன செய்றீங்க? பெற்றோர்கள் யோசிக்கிறீங்க. தவறான யோசனைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்களை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் வியாபாரத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து தப்பாக மட்டும் யோசிச்சிடாதீங்க.
இது வராது போல தெரியுது, இது கிடைக்காத போல தெரியுது, இது தோல்வி ஆயிரும் போல தெரியுது, இது சக்சஸ் ஆகாத போல தெரியுது, இதில் தோற்றுருவும் போல தெரியுது, இது தொழிலில் விழுந்துருவும் போல தெரியுது, இந்த தொழிலில் எலும்ப மாட்டோம் போல தெரியுது அப்படின்னு வீணான சிந்தனை. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வீணான சிந்தனைகள் என்ன செய்யணுமா? வெறுத்துட்டு பைபிள் அடுத்து என்ன போட்டிருக்கு? உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். எதுல பிரியமா இருக்கணும்? வேதத்துல பிரியமா இருக்கணும், கற்பனை கட்டளையில பிரியமா இருக்கணும், வாக்கு தத்தத்தில் பிரியமா இருக்கணும். எல்லாவற்றிலும் நீங்க பிரியமா இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ரெண்டாவது சங்கீதம் 31:6 வாசிங்க. வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து, வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். அப்ப நான் இங்க வீணான மாயமான காரியங்கள், மாயா ஜலங்கள், தந்திரங்கள், இப்படி போனால் அப்படி போனால், இப்படி போனால் இப்படி சம்பாதிக்கலாம், இப்படி போனால் அப்படி கிடைக்கும் அப்படின்னு மாயமாக சம்பாதிக்கிற சில ஆலோசனை கொடுக்குறவங்க நீங்கள் என்ன செய்யணும்? வெறுத்தரணும். புரியுது உங்களுக்கு? அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 4:14-15. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. துன்மார்க்கர் பாதையிலே பிரவேசியாதே. யாருங்க? இந்த உலகத்தில் வந்து நல்லவங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க, துன்மார்க்கர் பண்ணுறவங்களையும் பார்ப்பீங்க. அப்புறம் நல்லவன் நல்ல வழியில் நடப்பான், துன்மார்க்க வழியில் நடப்பான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பனா துன்மார்க்கருடைய பாதையில நீங்க என்ன செய்யக்கூடாதா? அந்த பாதையில காலை வைக்கக்கூடாது அப்படிங்கிறார். புரியுதுங்களா? இங்க இதுதான் என்னுடைய கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இப்போ சொல்லப்பட ஆசீர்வாதம் பலிக்கும் அப்படிங்கிறார். இது வந்து அவர் கொடுக்குற ஒரு கட்டளை நம்மளுக்கு. இந்த காரியத்தை செய்யாத அப்படிங்கிறார், இந்த இடத்துக்கு போகாது அப்படிங்கிறார். இதான் கட்டளை, இதான் கற்பனை. இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இது எனக்கு வருவதாக, கிடைப்பதாக, எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உன் மேலே வந்து பலிக்க வேண்டும் என்றார். இந்த கற்பனை கட்டளைக்கு நீ கீழ்ப்படியணும் அப்படிங்கிறார். அப்போ எப்படி கீழ்ப்படுகிறது, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீ துன்மார்க்கர் போகிற பாதையில் போகாமல் இருந்தால் தான் உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கர் பாதையில் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எத்தனையோ பாதைகள் இருக்கிறது, எத்தனையோ வழிகள் இருக்கிறது, அநியாயங்கள் இருக்கிறது, அட்டூழியங்கள் இருக்கிறது, தப்பான வழி இருக்கிறது, தப்பான முறையில் சம்பாதிக்கிற காரியங்கள் இருக்கிறது, நன்மையான முறையில் சம்பாதிக்கிற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த வழியை நீ பார்க்குற, எந்த வழியை தேர்ந்தெடுக்கிற, அந்த வழியை நீ போனா தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் துன்மார்க்கர் வழியில் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? பிரவேசிக்கக்கூடாது. பிரவேசிக்கணும், அந்த இடத்துல தங்கக்கூடாது அப்படிங்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க, 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அதாவது இங்க இருக்க எல்லா மனிதர்கள் மனசாட்சிக்கும் நம்ம செய்கிற காரியம் நன்மையாக இருக்கணும். நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வந்து பார்த்தானா, தப்பு பண்ணுறவன், பாவம் பண்ணுறவன், அநியாயம் பண்ணுறவன், தப்பான முறையில் சம்பாதிக்கிறவன் அப்புறம் 4 பேர் நம்மளை பார்த்து பேசக்கூடாது, 4 பேர் நம்மளை வந்து தப்பாக சாட்சி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளை பார்த்தானா, இவன் வந்து தப்பு பண்ணாதவன், இவன் நன்மை செய்கிறவன், இவன் இயேசுவின் பிள்ளை, இவன்கிட்ட பொய் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது, தீமை இருக்காது, அநியாயம் இருக்காது, அட்டுழியம் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். சரிங்களா? அடுத்து தீத்து 2:12 வாசிங்க. தீத்து 2:12. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. நம்ம இங்க இருக்க அவர் சொல்லிட்டாரு, இங்க இருக்க இந்த பூமியில நீ எப்படி ஜீவனம் பண்ணணும், இந்த பூமியில நீங்க எப்படி வாழணும், இந்த பூமியில எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி சொல்றாரு? திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. நாம் அவபக்தியையும், அவபக்தினா பக்தி இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கும்படி, கர்த்தரை துதிக்கும்படி, கர்த்தரை சேவிக்கும்படி, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கை தான் வாழணும். அவபக்தியான வாழ்க்கை நாம் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அடுத்து லௌகிக இச்சைகளை வெறுத்து உலகப்புறமான ஆசைகள், உலகப்புறமான எண்ணங்கள், அவன் அப்படி வாழ்றான், எப்படி வாழ்றான், அப்படிப்பட்ட ஆசைகளை என்ன செய்யணும்? வெறுக்கணும். வெறுத்து தெளிந்த புத்தி. நம்முடைய மைண்ட் இருக்குல்ல, நம்முடைய எண்ணங்கள் சிந்தை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கலப்படம் இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் வந்து தெளிந்த புத்தியா இருக்கணும். தெளிந்த புத்தியா நீரோட ஒரு கலப்படம் இல்லாத ஒரு தெளிந்த நீரோட எப்படி இருக்கு, அதே போல நம்ம ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரம் இருக்கணுங்க. எனக்கு தூக்கம் வரல, இந்த குழப்பமா இருக்கு, பல யோசனையா இருக்கு, ஒரே சிந்தை என்னால் சிந்திக்க முடியல,
உன்னை போகிறதான் தெரியல, இருக்குதான் தெரியல, குழப்பமா இருக்கு, அந்த வேலையை பார்க்கவா இந்த வேலையை பார்க்கவா, அவனை கூப்பிடவா இல்லை கூப்பிட வேணாமா, ஏன் எனக்கு இப்படியாச்சு, ஏன் வாழ்க்கை இப்படியாச்சு, இது இப்படி ஏன் எனக்கு மட்டும் ஆச்சு, அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா இருக்கானே, எனக்கு மட்டும் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நீ பலவிதமான குழப்பங்களை குழப்பி 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 உன் இதயத்துக்கு பலவீனத்தை வர வைக்கக்கூடாது. உங்கள் இருதயம் தெளிந்த புத்தியாக இருக்கணும். என்ன இதில் தெளிவு? கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அவரை கண்டிப்பாக என்னை உயர்த்துவார். அதில் தெளிவு உங்களுக்கு இருக்கணும். என்னை கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். அதில் உங்களுக்கு தெளிவு இருக்கணும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். அதில் உங்களுக்கு தெளிந்த புத்தியாக இருக்கணும். இங்கே போவோமா அங்கே போப்போமா, அவனை பார்ப்போமா இவனை பார்ப்போமா, அவன் செய்வானா இவன் செய்வானா, அப்படின்னா உனக்கு தெளிந்த புத்தி இல்லை. மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புவதை நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தெளிந்த புத்தி என்றால் என்ன? கர்த்தரை முழுவதுமாக சார்ந்து, கர்த்தரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு, அவர்தான் எனக்கு வழி, அவர்தான் எனக்கு சத்தியம், அவர்தான் எனக்கு ஜீவன், அவர்தான் எனக்கு பலன், அவர்தான் சுகம், ஐஸ்வர்யம் கனவு எல்லாம் அவரிடத்தில் வருகிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை அவர்தான் தராரு. ஆனால் அவர்தான் என்னை உயர்த்துவார். சவுல பவுலா மாத்தினவர் அவர்தான். ஆடு வச்சுக்கிட்ட தாவீதை அரசனை மாத்தின அவர்தான். அப்ப அவர் எப்படி அரசனை மாத்தின, அந்த தாவீதை அரசனை மாத்தின அந்த கர்த்தர் என்னையும் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. கண்டிப்பாக என்னை நடத்துவார், என் பிள்ளைகளை தாங்குவார், ஏந்துவார், தப்பு வைப்பார். நான் எப்போதுமே அநேக ஜாதிகளுக்கு முன்பாக ஒரு மேன்மை தான் கர்த்தர் வைப்பார். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், அப்படிங்கிற உறுதியில், அப்படிங்கிற ஒரு திடமனதில் உங்க மைண்டை, உங்க எண்ணத்தை, உங்க ஆவியை, உங்க ஆத்மாவை தெளிந்த புத்தியா வச்சிருக்கணும். அதையே வரல, இதையே வரல, இதையும் கிடைக்கல, அப்படியா இப்படியே போச்சு அப்படிங்கிற மைண்டுக்கு இடம் கொடுக்கும்போது உங்க ஆவி ஆத்மா தெளிந்த புத்தியில ஒரு கலப்படமா, ஒரு கலந்து போன ஒரு சாக்கடை தண்ணி எப்படி கலக்குதோ அதே போல நம்ம இருதயம் கலக்கும். அப்படி கலக்க விட்டுறாதீங்க. உங்க இருதயம் தெளிந்த புத்தியா இருக்கணும். தெளிந்த ஒரு நீரோட எப்படி இருக்கும், பார்க்க கண்ணாடி போல எப்படி தெளிந்த நீரோட இருக்கும், அதே போல நம்ம ஆவி அப்படி இருக்கணும். உங்கள் எண்ணங்கள், உங்கள் நினைவுகள், உங்கள் சிந்தைகள், உங்கள் பேச்சு, உங்கள் மூச்சு எல்லாம் அவராக இருந்தால் உங்கள் வீட்டு காரியம், உங்கள் பிள்ளை காரியம், உங்கள் தொழில் காரியம், உங்கள் வியாபார காரியம், உங்கள் உடம்பு காரியம், உங்கள் சரீர காரியம், உங்கள் சரீரத்தில் இருக்கிற உறுப்பு எல்லாவற்றையுமே என் தகப்பன் அருமையாய் அற்புதமாக எந்த குறையில்லாமல் ஆயுசு நாட்கள் ரொம்ப நாளைக்கு வாழ முடியும். கர்த்தர் உங்களை கரம்பிடிச்சு நடத்துவார். எந்த தேவையில்லாத போராட்டம் உங்களுக்கு வராது. அப்படின்னா உங்களுடைய அந்த ஆவில தெளிவு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நைட் எனக்கு தூக்கம் வரலங்க, என்ன செய்யணும் தெரியல, குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெளிந்த புத்தி இல்லை, தெளிந்த புத்தி இல்லை, தெளிவான இருதயம் இல்லை. அப்பனா அவரை சார்ந்து இல்லை. ஏதோ ஒரு பதஷ்டம் வருது, வாக்குத்தத்தத்து மேல ஒரு பதஷ்டம் வருது, ஒரு குழப்பம் வருது. அவர் தான் சொல்லிட்டாரு, பயப்படாதே பலம் கொண்டு திடமானதான்னு சொல்லிட்டார்ல, எதுக்கு பயப்படணும்? யார் உன்னை கைவிட்டு அவர் கைவிட மாட்டேன் அவர் தான் சொல்லிட்டார்ல, எதுக்கு பயப்படணும்? உன்னை மேலாக்குன்னு சொல்லிட்டார்ல, உன் சந்ததி இவ்வளவா பெரிய இருக்குன்னு சொல்லிட்டார்ல, இப்போது இருப்பதை கடையில் 1000 மடங்கு உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார்ல, நீ செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் உன்னை ஆஸ்வதி பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார்ல, நீ கையில் செய்கிற வேலை தொழில், உன் மாப்பு செய்கிற சட்டி தொட்டி எல்லாத்தையும் உன்னை ஆசிரியத்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று அவர் உனக்கு வாக்கு பண்ணிட்டார்ல. அப்படி வாக்கு பண்ண கர்த்தர் நமக்கு இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தை நம்பிக்கொண்டு, அந்த வாக்குத்தத்தை நம்பி விசுவாசித்து அது பின்னாலேயே போய்கொண்டு இருக்கும்போது எந்த ஒரு குழப்பம் நம்ம சிந்தைக்கு வராது. எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் வராது. வசனத்தை திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இவ்வுலகத்தில் எப்படி ஜீவிக்கணுமா? இவ்வுலகத்தில் எப்படி ஜீவிக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். லௌதிக எந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஒரு குறையிலும் நடத்துவாருங்க. இங்கே ஒரு மனுஷனுக்கு தேவை சுகம், பார்த்துக்கொள்ளுங்க. சுகம் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்பும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ வெளி உலகத்தில் கடந்து பாருங்கள், எவ்வளோ பேர் எவ்வளோ போராட்டத்தில், எவ்வளோ விளைவெண்ணத்தில் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம உடம்புல நம்முடைய உறுப்புகள் பழுதில்லாமல் நடத்தி கொண்டு வராரு. எவ்வளோ ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சுட்டு வராரு, யோசனை பண்ணி பாருங்கள். இதுவே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு. காண்டாமிருத்துக்கு ஒத்த பலனை கொடுப்புன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நீ உன்னதமானவன் மறைவில் நீ மறைந்திருக்கிற, சர்வ வல்லவருடைய நல்ல நீ தங்கியிருக்கிற. வேற எந்த நிலையில், ஏன் நிலையில் நீ இருக்கிற, எந்த ஆபத்து வராது. நான் உனக்கு கண்மையில வெடிப்பில் வைத்து என் கரத்தால் உன்னை மூடி நான் பாதுகாத்துக்குவேன் அப்படிங்கிறார். யார் பாதுகாப்பா நம்மளை? அவர் தான். சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாரில் கட்டுவிலை பரிசு விருதா, கர்த்தர் நகரத்தை காவல் காக்கலாம், காவல் காக்கிறவர் விருதா, காக்கிறவர் அவர் தான். மற்ற எந்த இங்கே பூமியில் இருக்கிற எந்த காக்கிறது நம்மளுக்கு உனக்கு உதவி செய்ய முடியாது, அத்து விட்டு போயிடும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, தீத்து 3:8. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. நல்லா சக்தி, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை என்ன? உண்மை உள்ளது. இங்க இருங்க, என்னை பாருங்க. இந்த உலகத்தில் எத்தனை வார்த்தை நீ கேட்டாலும் அது பொய்யானது, அது உருவாகாது.
அது எழும்ப பண்ணாது, அந்த வார்த்தை அழிச்சிடும், அந்த வார்த்தை நினைச்சிருக்காது. ஆனா இந்த வார்த்தை உண்மை உள்ளது, இது சத்தியம், இது உண்மை, இது உருவாக்குற வார்த்தை, அழிக்கிற வார்த்தை இல்ல. இது வாழ வைக்கிற வார்த்தை, அழிக்கிற வார்த்தை இல்ல. இது மேன்மைப்படுத்துகிற வார்த்தை, அழிக்கிற வார்த்தை இல்ல. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? உண்மை உள்ளது. அடுத்து தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள், தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி, நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும். நீ இவைகளை குறித்து திட்டமாய் பேச வேண்டும், திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளையே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். இங்க இவைகளையே சொல்லுங்க, இவைகளையே நன்மையும் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. திரும்பி சொல்லுங்க, இவைகளையே எனக்கு நன்மையும் என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமானதாய் அது இருக்கிறது. அப்ப உலகத்துல எந்த காரியம் வந்தாலும் உனக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்ப பிரயோஜனமான காரியம் இதுதான். இதுதான் நம்மளை வாழ வைக்கிற வார்த்தை, இதுதான் நடத்துகிற வார்த்தை, இதுதான் ஆயுசு நாட்களை பெரிய பண்ணுகிற வார்த்தை, திரும்ப வாழ வைத கூட்டி கொடுக்கிற வார்த்தை இந்த வார்த்தை, சந்ததியை பெருக்க பண்ண வைக்கிற இந்த வார்த்தை, நீ பிள்ளைகளின் சமானத்தை பார்க்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை, நீ செத்தா நீ பரலோகத்துக்கு போகக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. நான் போய் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டாரு அப்பா. கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு அங்க ஒரு இடத்தை ஏசப்பா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இங்க மண்டையை போட்டா நம்ம எல்லாரும் அங்க போக போற கையா தட்டு. இதுதான் பிரயோஜனமுள்ள வார்த்தை. நீ செத்த பரலோகமான அரமான்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு எனக்கு ஏசப்பா பரலோகத்தை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. உங்களுக்கு சீட்டு போட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரு. எல்லாம் சொல்லி எனக்கு ஒரு சீட் ரிசர்வ் பண்ணிட்டாரு. இப்போ இல்லை, பயந்துடாதீங்க, இப்போ இல்லை. ஒரு எந்த வயசு விரும்புகிறீங்களோ, 80னா 80, 70னா 70, அல்லது 90னா 90, அல்லதுனா 100, உங்கள் விருப்பத்தின்படி ஆக கடவுது. அல்லையா சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுக்கு 70, பலத்தின் மிகுதியில் 80, 80க்கு மேலே போகிற ஆள்லாம் இருக்குது. ஆமாம் சொல்லுங்க, அல்லையா. அப்புறம் இந்த வார்த்தை என்ன உள்ளது நம்மளுக்கு, மனுஷனுக்கு என்னது பிரயோஜனம் உள்ளது. ஆமென். எத்தனையோ வார்த்தைகளை கேட்குறீங்க, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை அறிவாளி என்ன சொன்னாலும் சரி, இந்த தேவாதி தேவன் சொன்ன வார்த்தைக்கு நிகர் வேற எந்த வார்த்தையும் கிடையாது. இந்த வார்த்தை மனுஷனுக்கு நன்மையான வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? இங்கே இதை மட்டும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்களேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு குறை இருக்காது, ஒரு குறை இருக்காது. இந்த வசனம் இவ்வளோ அழகாக பேசுது பாருங்க, இந்த வசனம் அழகாக பேசுது. திருப்பி படிங்க பாப்பா. நீ குடும்பத்தில் நீங்கள் நிறைய குடும்பங்கள் புருஷன் முஞ்சாதி சோறாக்குறாங்க, சாப்பிட்றாங்க, வரவா போயிடுறாங்க. ஒரு அன்பை வெளிப்படுத்துறதில்ல, சமானத்தை வெளிப்படுத்துறதில்ல, சாப்பிட்டியா கொண்டியா, இருந்தியா வச்சியா கொண்டியா, ஒன்றும் வெளிப்படுத்தலை. எனக்கு நாடு நீ வர்ற போகிறேன் வர்றேன், இந்த காசுன்னு கொடுக்குறேன், நீ சாப்பிட்ற கரெக்டாக போயிடுறான், காலைல போகிறேன் சாயங்காலம் வர்றேன். ஒரு போனை போட்டு என்னம்மா இப்படிமா இருக்க, சாப்பிட்டியாம்மா, என்ன சாப்பிட்ட, எது சாப்பிட்ட, உடம்பு பார்த்துக்குமா, அப்புறம் ஒரு 4 வார்த்தை ஒரு அன்பான வார்த்தை பேசுறது கிடையாது. இந்தா இப்படிதான் என்னால் முடியும், உன் இஷ்டம் அப்படின்னு ஒதுங்குறது. இன்பத்தில் துன்பத்தில் கஷ்டத்தில் நஷ்டத்தில் ஒன்றா இருப்போம்னு சொல்லி கையை பிடிச்ச கல்யாணம் முடிக்கிறாங்க. கடைசியில் துன்பம் வந்து ஓடி போயிடுறாங்க. அம்மா ஓடி போயிடுது, இந்த கரண்டை எப்போ அடைப்பியோ அப்போ தானே வருங்க அப்படின்னு அம்மா ஓடி போயிடுது. ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்டாட்டி எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், கொரிந்தியரை படிங்க, எபேசியர் படிங்க, படிச்சிங்கன்னா மனைவி எப்படி இருக்கணும், மனைவி எப்படி நடத்தணும், கணவன் எப்படி இருக்கணும், பிள்ளை எப்படி இருக்கணும், அழகாக பைபிளில் போட்டிருக்கு. அப்போ இது இது பிரயோஜனம் உள்ளதா, பிரயோஜனம் இல்லையா? நீ உலகப்புறம்ன காரியத்தை பார்த்து வந்து அவனை விட்டு, அவனை குத்து, அவனை கொலை பண்ணு, அவனை விட்டு ஓடு, அவன் கூட சேராத, அவங்க கூட வேலை, இப்படி பிரிவினையை உண்டாக்காத ஆள் இருக்கு ஒழிஞ்சு வாழ வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக யார் கல்லான இதயம் செயல்பட்டாலா, அந்த கல்லான இதயத்தை சாந்தமான இதயம் மாற்றக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. சமாதானம் இல்லாத ஆளை சமாதானம் பண்ண வைக்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளது, பிரயோஜனம் உள்ளது இந்த வார்த்தை. திருப்பி அந்த வசனத்தை படிங்க பார்ப்போம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது, இந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அடுத்து தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள், தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி, நற்கிரியைகளை நல்லதை செய்ய, நன்மை செய்ய, அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய, அன்பா நடக்க ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும். இவைகளை குறித்து திட்டமா என்ன செய்யணும், போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க எதை போதிக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்தில் உற்றார் உறவுகள் சொந்தங்களுக்கு எதை போதிக்கணும், நன்மையை போதிங்க, இயேசுவை போதிங்க.
இயேசுவின் அன்பை போதிங்க. இவைகள் தான் நன்மையும் மனுஷனுக்கு எல்லாம் சொல்லுங்க, மனிதர்களுக்கு பிரயோஜனமானது. இதுதான் நன்மை. நான் சொல்கிறேன், இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடன்காரன் ஆக மாட்டீங்க, விளைவின படுக்கையில் படுக்க மாட்டீங்க, உங்களுக்கு எதிராளி வரமாட்டான், ஒரு வழியாக வந்தவன் 7 வழியாக ஓடி போயிடுவான், உனக்கு பகை என்பது கிடையாது, கசப்பு என்பது கிடையாது, சண்டை என்பது கிடையாது, எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரே சமாதானமாக தான் நீங்கள் நினச்சிவீங்க இருப்பீங்க. உண்மையான அந்த காலத்துலலாம் வந்து கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் எப்போ வருவான்னு சொல்லி மனைவி வாசலில் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ மனைவி பார்த்தா போரை பற்றி தூங்கி கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கு. நீ எத்தனை மணிக்கு வந்த, என்ன எனக்கு நான் போடா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏதோ குழந்தைய புத்துப்பிட்ட ஏதோ ஓட்டுற வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. அவர் இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை, என் உயிரே, என் தங்கமே, என் பொண்ணே அப்படின்னு எவனும் சொல்கிறதில்ல, யாரும் சொல்கிறதில்ல. ஹலோ, அல்லேலூயா. அப்போ இந்த தன்னை நேசிப்பது போல பிறரை நேசி அப்படின்னா இதை படித்தீங்கன்னா நீங்கள் நேசிப்பீங்க. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, டெய்லி ஒவ்வொரு அதிகாரத்தை படித்தீங்கன்னா நேசிக்காத ஆள் உங்களை நேசிச்சிடும். ஆமேன். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒருமனதாக இருக்கணும், சமானமாக இருக்கணும், விசாரிக்கணும். சாப்பிட்டையா, கொண்டையா, எப்படி இருக்க, எங்கே போகிற, எங்கே வர அப்படின்னு கனவு மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை என்ன செய்யணும், பரிமாறிக்கொள்ளணும். பார்த்துக்கொள்ளுங்க. காலைல போகிறவன் சாயங்காலம் தான் வர்றேன், அவன் சாப்பிட்டானா கொண்டானா, எங்கே போனால் எங்கே வர, நீங்கள் என்ன செய்ய விசாரிக்கணும், எங்கே இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க, ஏது செய்கிறீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி மனைவி வந்து என்ன செய்யணும், கணவனை விசாரிக்கணும். அதுதான் ஒரு உண்மையான அன்பு. அது எல்லாம் பைபிளில் போட்டிருக்கு, கொரிந்தியரில் போட்டிருக்கு, எபேசியரில் போட்டிருக்கு. எல்லாத்தையும் படித்தாதானே உங்களுக்கு தெரியும். அப்போ தான் பாசத்தை என்ன செய்ய முடியும், இயேசுவின் அன்பை என்ன செய்யணும், பரிமாறிக்கொள்ள முடியும். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து அன்பு அற்று போயிருக்கிறது. அன்பை பெருக பண்ணுங்க, சமானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க, விட்டு கொடுங்க, தாழ்மையாக இருங்க. தாழ்மை விட்டு கொடுத்து வாழுங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க. அதுதான் வந்து ஒரு குடும்பம். பார்த்துக்கொள்ளுங்க. பிரிவினைக்கு இடம் கொடுக்காதீங்க, கசப்பு இடம் கொடுக்காதீங்க. நான் அப்படி இருக்குன்னு நினச்சேன், இப்படி இருக்குன்னு நினச்சேன், என் வாழ்க்கை இப்படியே போச்சு அப்படின்னா தப்பித்தவர் வாயில் பேசிவிடாது. ஆமாம், ஏசுவிட உன் தலையில் தவளை தான். இவன் தான் புருஷன், இவன் தான் பொண்டாட்டி. நீ அப்படி வாழணும் இப்படி வாழ நினச்சிருந்தாலும் உன் கர்த்தர் வந்து அப்படிலாம் செய்ய முடியாது. இதுதான் உனக்கு தலையெழுத்து அப்படின்னு போட்டு முடிச்சு வச்சுட்டாருன்னா வாழ் கருப்போ சிவப்போ நெட்டையோ குட்டையோ அவ்வளோ முடிஞ்சு போச்சு. காலம்பரம் குடும்பம் இந்த மாதிரி தான் நடத்தணும், காலம்பரம் அவங்க கூட தான் நடத்தணும். நான் அப்படி இருக்குன்னு நினச்சேன், பேசிடாத வாயை திறந்து. தப்பு கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு பேசக்கூடாது. நான் அப்படி வாழணும்னு நினச்சேன், இப்படி இருக்குன்னு நினச்சேன், நீ வந்து மாட்டிக்கிட்ட. வாயை அறுத்து போட்டுருவார் கர்த்தர். அதனால் கவனம், பேச்சில் கவனம், உண்மையாக இருக்கணும் எல்லாத்துலேயும். அல்லேலூயா. எத்தனையோ இடத்துல பார்த்தீங்க, எத்தனை இடத்துல வந்தீங்க, காண்டவர் இதை முடிச்சு வச்சுட்டாரு. அப்போ ஏற்கனவே நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து அவர் முடிச்சு வச்சிருக்கிறாரு. 8 பார்த்தோம் 10 பார்த்தோம், எது அமைஞ்சு அமையலை, இது அமைஞ்சிருக்கு, வேறு வழி இல்லை. வாழைத்தோவை பார்த்தோம், தென்னந்தோவை பார்த்தோம், 100 மாடு வச்சிருக்கணும் பார்த்தோம், மில்லு வச்சிருக்கணும் பார்த்தோம், ஒன்றும் அமையலை. கடைசியில் இதான் அமைஞ்சிருக்கு. இது கர்த்தர் போட்ட முடிச்சு, அவர் போட்ட முடிச்சு. அவர் எது செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார். அதனால் அது இதான் எனக்கு மனைவி, இதான் எனக்கு என் பிள்ளை, இதான் எனக்கு பிடிச்சி அப்படி வாழ்க்கையை சந்தோஷமாக என்ன செய்ய கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நீ பாடி யோசிக்காது. அடுத்து நல்லா ஜோடி போட்டு நகையை போட்டுட்டு அப்படி ஜோடி போட்டு போயிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ முறையில் யோசிக்காது. அவன் செத்தா பரலோகத்துக்கு போக மாட்டேன், நீ போய் செத்தா பரலோகத்துக்கு. அல்லேலூயா. அடுத்தவர்களை பார்த்து லௌதிக ஆசைகளுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. செத்த பரலோகம் எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துட போகிறான், கோடியாக பணங்கள் கூட வரப்போவது கிடையாது. அவனுக்கு தக்க கிரியை தான் பரலோகத்துக்கு என்ன செய்வது கூட வரப்போகுது. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. தீத்து 3:8 இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளையே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். நல்லா அந்த வசனத்தை புரிஞ்சுக்கோங்கம்மா. இது என்ன சொல்லுது அந்த வசனத்தை கட்டு இங்கே இருங்க. இப்போ நீங்கள் வந்து உபாகம் 28:1-16 வரைக்கும் வாசித்தீங்க. ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா இல்லையா? ஆஹா, நான் சட்டி ஆசீர்வாதமாக இருக்கும், என் சொட்டி ஆசீர்வாதமாக இருக்கும், மாடு வளர்த்த ஆசீர்வாதமாக இருக்கும், ஆடு வளர்த்த ஆசீர்வாதம் இருக்கும், என் சதி நல்லா இருக்கும், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பேன், ஆண்டவர் நல்லா என்ன வச்சுருக்காரு, பரவாயில்லையே, நல்ல வாக்குத்தத்தம்ல. இது பூரா உனக்கு கொடுக்கணும்னா நீ பூரா இதை செய்யணுங்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 17:14-15. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும் முன் அதை விட்டுவிடு.
துன்மார்க்கனை நீதிமான ஆக்குகிறவரும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்யக்கூடாது. அது நல்லவனை வந்து கெட்டவனு சொல்றது, கெட்டவனை நல்லவன் சொல்றது, இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இந்த 14 வசனம் என்ன சொல்றதுன்னா, சண்டையின் ஆரம்பம் இங்க இருங்க. ஒரு பெரிய ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு முறுப்பு வந்துருச்சுன்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடணும். குடும்பத்தில் ஒரு கணவன்மை இருக்கிறாங்க, டக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, முறுமுறுப்பு வந்துருச்சு, நீங்கள் என்ன செய்யணும்? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்ணிங்களா பெரிய மதகை திறந்து விடுற மாதிரி அது வந்து பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருமா பாருங்க. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். அப்போனா ஆரம்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, ஆரம்பத்தில் சின்ன சண்டை வருதுன்னா அந்த சண்டையை நீங்கள் பெருசாக்கக்கூடாது. அப்படி பெருசாக்குனீங்கன்னா ஒரு பெரிய டேமை ஒரு மதகை திறந்து விடுற மாதிரி ஆயிடும். அப்போ அந்த டேமை திறந்து விட்டோன்னே எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ அழிவுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. புருஷன் பஞ்சாயத்து இருந்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் சண்டைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீ தான் உன்னாலது எப்படி ஆகி போச்சு, என்னாலது எப்படி ஆகி போச்சு, அவன் இப்படி ஆகிட்டேன்னு வாக்குவாதங்களை பெருக பண்ண வைக்காதீங்க. விட்டு கொடுத்து போங்க. உன்னாலதான் எப்படி, என்னாலதான் எப்படி சொல்லவே சொல்லாதீங்க. சண்டையின் ஆரம்பம் அப்பனா சின்ன ஒரு சண்டை வரும். ஒரு ஆள் அப்படி விட்டு கொடுத்து, சரிங்க உங்களால தாங்க பரவாயில்லங்க ராசா அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடணும். அதான் தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யம் கனவு மகிமை. அப்படின்னா ஒரு சின்ன சண்டைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் உறவினராக இருக்கலாம், என்ன ஒரு சண்டைக்கு இடம் கொடுத்துறாங்க. இடம் கொடுத்தா அது வந்து பகையை கொண்டு வந்துடும். பகையோடு வாழாதீங்க, கசப்போடு வாழாதீங்க. ஏசப்பா சிலுவையில் பகையை கொன்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பகையை கொன்று போட்டுற பகையா நீ வாழாமல் இருப்பதுக்காக தான் சிலுவையில் ரத்த சிந்தி நான் பகையை முடிச்சிட்டேன். மரணத்துக்கு அதிகாரி பிசாசு தம்முடைய மரணத்தில் அடிச்சிட்டாரு. அப்போ அப்படிப்பட்ட தெய்வம் நீ பகையான வாழ்க்கை வாழக்கூடாது, சண்டையான வாழ்க்கை வாழக்கூடாது, முறுமுறுப்பான வாழ்க்கை வாழக்கூடாது, நெருக்கமான வாழ்க்கை வாழக்கூடாது. ஒற்றுமையா சமாதானமா அன்பாய் விட்டு கொடுத்து வாழ முடியும் நான் விரும்புகிறேன். இதுதான் நான் விரும்புகிறேன். நீ இதை விட்டு நீ கசப்பையும் நீ பகையும் சண்டையும் அவனை குத்துறதா இவனை விட்டுறதா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்னா அது எனக்கு வந்து பிடிக்காது, அது எனக்கு வந்து வெறுப்பு, அது எனக்கு வெறுப்புங்கிறாரு. நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இங்க சிலுவையில் கொலை செய்த 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உனக்கு சமானத்தை கொடுத்துருக்கிற அப்படிங்கிறார். அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, நீ உன் குடும்பத்தில் நீயும் உன் புருஷன் கொண்டாட்டி உன் சொந்தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் ஒற்றுமையாய் சமாதானமாய் அன்பாய் வாழும்படி நான் இரத்தத்தை சிந்தி சமானத்தை விட்டுட்டு போயிருக்கிறேன். ஆனா நீ சமாதானம் இல்லாமல் நீ வாழ்ந்தாய், நீ கசப்போடு வாழ்ந்தாய், நீ நெருக்கத்தோடு வாழ்ந்தாய், நீ பகையோடு வாழ்ந்தாய், நான் சிந்தின இரத்தத்தை நீ அலட்சியம் பண்ற. அவர் பட்ட பாடுகளை அலட்சியம் பண்ற, முள்முடி சூழப்பட்டதை அலட்சியம் பண்ற, விழாவில் குத்தப்பட்டதை அலட்சியம் பண்ற, 3 முறை கீழே விழுந்ததை அலட்சியம் பண்ற, கையில அடிக்கப்பட்ட அந்த அடியை அலட்சியம் பண்ற, காலால் அடிக்கப்பட்ட அந்த அடியை அலட்சியம் பண்ற, காரி நமக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டாரு அதை அலட்சியம் பண்ற. அவர் எப்படி வாங்கி கொடுத்திருக்கிறாரு, சுகத்தை எப்படி வாங்கி கொடுத்திருக்கிறாரு, சமானத்தை எப்படி வாங்கி கொடுத்திருக்கிறாரு, பகை இல்லாம எப்படி வாழ்ந்து வாங்கி கொடுத்திருக்கிறாரு, எப்படி தரித்திரத்தை எடுத்து போட்டு ஐஸ்வர்யத்தை எப்படி கொடுத்திருக்கிறாரு. எல்லாமே சிலுவையின் மரணம், சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்களுக்கு எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அந்த வாங்கி கொடுத்த அந்த ரத்தத்தை அந்த காரியத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. நீ சண்டை போட்டு பகையா வாழ்ந்தேனா சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டது அலட்சியம் பண்றீங்க. அது அலட்சியம் பண்ண அந்த பூமியில உயிரோட வாழ முடியாது. ஆமா சொல்லிட்டேன். என்ன பகையை சிலுவையில் கொண்டு போட்டுட்டாருங்க. காரணம் அவர் சொல்றாரு, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை ஏன் மரத்தை அழைச்சிட்டேன், இனிமே எந்த மரண கனி உனக்கு வராது, தற்கொலை எண்ணங்கள் சூசைட் எண்ணங்கள் உனக்கு வரக்கூடாது என்பதற்காக நான் மரணத்துக்கு அதிகாரியா இருந்த அந்த தற்கொலை ஆவிய அந்த சூசைட் ஆவிய என்னுடைய மரணத்துல நான் மரணத்தை உயிரை கொடுத்து நீ வாழும்படி மரணத்தோடு நீ வாழக்கூடாது என்பதற்காக நான் மரணத்தை அழிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. உயிரை கொடுத்து நீ மரணத்தோடு வாழக்கூடாது என்பதற்கு அழிச்சிருக்க உங்களை என்னை வாழ வைக்கிறதுக்கு. அந்த தெய்வம் சிலுவை பாடுகளை என்ன அலட்சியம் பண்றீங்களா நீங்க? இவன்கிட்ட பேச மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், அவங்க கூட சண்டை இவங்க கூட சண்டை அப்படின்னா அப்ப சிலுவையில் ரத்த சிந்தனைக்கு என்ன அர்த்தங்கிறேன் நான்? என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது கூடிய மட்டும் எல்லாரும். அப்ப நீ வந்து இப்படி பகையோடு வாழ்ந்துக்கிட்டு சண்டை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இவன்கிட்ட பேச மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், என் நாத்தனார் பேச மாட்டேன், மச்சான்ட்ட பேச மாட்டேன், அத்தட்ட பேச மாட்டேன், ஆனால் அவன் பக்கம் போக மாட்டேன், இவன் பக்கம் போட அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் கையில் எடுக்க அர்த்தமே கிடையாது. துதிக்கு அர்த்தமே கிடையாது, ஜெபிக்க அர்த்தமே கிடையாது. ஒரு மனது தேவை. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம் ஏற்றதமா இருக்கிறது, அங்கே ஆசீர்வாதம் அங்கே ஜீவனையும் கட்டளையிடுவேன் அப்படிங்கிறார், கட்டளை போட்டுருவேங்கிறாரு. ஒரு மனது இருக்கிற இடத்துல நடக்கிற காரியம். என் விட்டு கொடுத்து வாழ்ந்த என்ன, தாழ்ந்து வாழ்ந்த என்ன? அன்பார்ந்தவர்களே, நீ எப்போ வந்து
அவர் சொல்கிறத கேட்காம போகிறீங்களோ, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதை நீங்கள் வந்து ஒரு பொருட்டாக எண்றதில்லை. சிலுவையில் வந்து இங்கே இருங்களேன், ஐஸ்வர்யத்தை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. எப்படி வாங்கி கொடுத்தாரு? அவர் வந்து ஐஸ்வர்யவானாக இருந்தோம், நம்மளை ஐஸ்வர்யவனாக மாற்றும்படி நம்முடைய தரித்திரத்தை அவர் வாங்கிட்டார். அப்போ சிலுவை ரத்தத்தில் என்ன வந்திருக்கு? ஐஸ்வர்யம் வந்திருக்கு. அப்போ சமாதானம் வாழ்கிறதுக்கு சிலுவின் ரத்தம், மீட்பு சிலுவை, விடுதலை சிலுவை, எல்லாமே சிலுவைக்குள்ள அடங்கி ரத்தத்தில் அடங்கியிருக்குங்க. அவ்வளவு பாவ மன்னிப்பு எல்லாமே ரத்தம். அவர் ரத்தத்தில் பாவ மன்னிப்பு நம்மளுக்கு உண்டாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்கள் சுகம் அந்த ரத்தத்தில் அடங்கி, அவருடைய தழும்புகளாலேயே சுகமாக இருக்கிறோம். எல்லாமே சுகம் அங்கே ரத்தத்தில் அடங்கியிருக்கு. எல்லாமே ரத்தத்துக்குள்ளே தான் இருக்குது. எல்லாத்தையும் தான் உடம்புக்கு கடைசி ரத்த வரைக்கும் சிந்தி, நீ வாழ்ந்துக்க மகளே, நீமே நல்லாரு மகளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் ஏன் அப்படிப்பட்ட அவர் அந்த கொடுத்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டால், இவர்பட்ட காரியங்களை நாம் வீண் சிந்தனைகளை சிந்திப்பதனால, நன்மையை பற்றிக்கொள்ளாமல் தீமையை பற்றி கொண்டு இருப்பதனால, தீமையை வெறுக்காமல் இருப்பதனால. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அந்த இயேசு ராஜரை, அந்த இயேசு மகாராஜாவை பற்றி கொள்ளுங்க, பிடித்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு தாவீது ஆடு மேய்ச்ச தாவீது அரசனை மாற்றிருக்கிறாரு. ஆபிரகாம் ஆசீர்வாதம் பூமி தாங்கலைங்க. ஆபிரகாமுடைய பொண்டாட்டி அடக்கம் பண்ணுறது, கடற்தோட்டம் வாங்கி ஒரு இடத்த வாங்கி அடக்கம் பண்ணியிருக்காரு. நம்மளாம் யாரும் செய்ய மாட்டோம். அப்போ அவ்வளோ சீமானா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சீமானா நம்மளை மாற்ற போகிறார் கர்த்தர். அதுக்கு இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது.